இப்போ தூங்கி எழுந்திரிச்சாச்சு. நைட்டு தூங்காதனால மதியானம் வரைக்கும் தூங்கணும். இப்போ மணி எத்தனைன்னா 2 மணி ஆகுது. 2 மணிக்கு கிளைமேட் பார்க்குறீங்களா கொடைக்கானலில்? இங்கே பாருங்கள், நான் சொல்லவா தேவைணும். இங்கே பாருங்கள் காய்ஸ், மதியம் 2 மணி, வேறு லெவலுங்க. ஆனால் தூங்கி எழுந்திரிச்சு இப்போ பார்க்குறேன், எவ்வளோ பனி மூட்டுங்க பாருங்க. மழை பெஞ்சிட்ருக்கு தெரியுங்களா? மழை பெஞ்சிட்ருக்குது, அப்படியே சதக் 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 ஊற்றிட்டுருக்கு கையிலலாம். வேறு இல்லைங்க. நான் தங்கியிருக்க இடம் வந்து இது எந்த இடம்னா டால்பின் ஹவுஸ் பவர் ரூட்லைங்க. இந்த காட்டேஜ் டால்பின் ஹவுஸ் காட்டேஜின்மே போட்டிங்கனாவே போதும், இந்த இடம் லொக்கேஷன் வந்துடும். வர இந்த டென்ட்டு ஏ டேபிளில் இருக்க எல்லாமே வேறு லெவலுங்க. பனி மூட்டம் வேறு லெவலுங்க. மழை வேறு பெய்யுதா, சதக் 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 ஊற்றுது. அப்பா சாமி, இன்னும் இடத்த சுற்றி பார்க்கவே முடியலைங்க. வர எனக்கு குளிர் தாங்க முடியல. இதில் வர நைட்டு வர ஃபயர் கம் வர போடணும். அப்படி சத்தம் பண்ணலாம் வளருது. ஏதோ ஹைட்டில் இருக்கோம் நாங்கள். பாருங்க காய்ஸ், இங்கே தான் உட்காந்துட்டு ஒன்றா டீ குடித்தோம். இன்னும் வெளியே போனாங்கன்னா இன்னும் போகவே இல்லை, கிளம்பவே இல்லை. இங்கேயே படுத்துக்கிட்டும் போகிற 2 மணி போச்சு. காய்ஸ் இங்கே பாருங்கள் காய்ஸ், அங்கே மியூஸ்ட் பாருங்கள், அந்த சுற்றுற இது பாருங்கள், பனிமூட்டம் வேறு லெவலில் சுற்றிட்டு இருக்கு. வியூ தெரியுதா பாருங்கள், நான் வியூ எடுத்துகிட்ருக்கேன். வேறு லெவலில் இருக்குல்ல. அங்கே பாருங்கள், பனிமூட்டமே ரொட்டேட் ஆகுது, ரொட்டேட் ஆகி மேலே வருது. ஆனால் நாங்கள் ஹைட்டில் தான் இருக்கோம், அது கீழேருந்து ரொட்டேட் ஆகி மேலே வருது பாருங்கள். அந்த வியூ உங்களுக்கு வியூ பாயிண்ட் காட்டிகிட்ருக்கேன். அங்கே மேலே வியூ பாயிண்ட்லேருந்து உங்களுக்கு வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். நீங்களும் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணணும், அதுக்கு தான் உங்களுக்கு காய்ஸ் எடுத்துகிட்ருக்கேன். வேறு லெவலில் இல்லைங்க காய்ஸ். பனிமூட்டம் ரொட்டேட் ஆகிறது மட்டும் நல்லா வாட்ச் பண்ணுங்க. நல்லா இங்கே பாருங்க காய்ஸ், தெரியுதா? இதுக்கு ஒரு சாங்ஸே போடலாம் காய்ஸ். என் பனியே அப்படி கூட போடலாம். உங்களுக்கு என்ன போடணுமோ இந்த வீடியோ டவுன்லோட் பண்ணி கண்டிப்பாக போட்டுக்கங்க நீங்களே. சாறு காற்று சாமி முடியல, குளிர் நடுக்குதுங்க. சிக்கி 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 சிக்கிங்குது.
கைஸ் எங்கள் ரூமுக்குள்ளே இங்கே ஒரு அக்கப்போர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்னன்னு தெரியல, வியூ பாயிண்டில் நின்றுட்டுருக்காங்க. என்ன பண்ணுறாங்கன்னே தெரியல. மற்ற ரூமெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. பார்க்கலாம் இருக்காங்க போய் இங்கே பாருங்க. இங்கே காய்ஸ் டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறாங்க. கீழே பாட்டு ஓடுது, ஆனால் வந்து இங்கே டான்ஸ் அப்படிதான் சொல்லுவார். ஆனால் அப்படிலாம் இல்லை. எதுக்கு டான்ஸ் ஆடுறான்னு தெரியல. இங்கே பாருங்க, ஒரு வீடியோ கால் பேசிகிட்டே இருக்கிறாரு. வீடியோ கால் பண்ணி ஃபன் பண்ணிட்டு இருக்கிறேன். ஓகே, இது மாதிரி இங்கே ஃபன் பண்ணிட்டு இருக்கிறாங்க கைஸ். பாருங்க, கீழே சாங்ஸ் ஓடுது, இங்கே டான்ஸ். பாருங்க கைஸ், நீங்கள் இந்த ரூமில் தான் தங்கியிருக்கோம். டான்ஸ் ஆடுற ஒரு வீடியோ எடுத்துடலாம். நீங்க வீடியோ பார்த்து நீங்க மயங்கி விழுந்துருவீங்க. வேண்டவே வேண்டாம், அந்த வீடியோ மயங்கி விழுவே வேண்டாம் கைஸ். இப்போ பாருங்க, இப்போ என்ன பண்ண போறோமா? ஹாய் கைஸ், இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா, நம்ம கொடைக்கானலில் இருக்கோம். எந்த பாயிண்டில் இருக்கோம்னா, இது வந்து டால்பின் ஹவுஸ் போகிற ரூட்டில், டால்பின் ஹவுஸுக்கு 1 கிலோமீட்டருக்கு முன்னாடி தான் இருக்கும். அந்த வியூவில் நாங்கள் தங்கியிருக்கோம். இந்த ஸ்டாக்கில் தான் தங்கியிருக்கோம். இந்த ரூமு சும்மா வேறு லெவலுங்க. இந்த ரூமை வந்து விசிட் பண்ணோன்னா நீங்களும் விசிட் பண்ணணும் கண்டிப்பாக. பாருங்கள், இந்த ரூமெல்லாம் காட்டியிருக்கேன் நான். இது ஒரு ஏரியா முன்னாடியே காட்டியிருப்பேன், இல்லை பின்னாடியும் காட்டுறேன். ஓகேவா? இங்கே பாருங்கள், வியூவை வேறு லெவலில் இல்லைங்க. அந்த ரூமும் கேட்டோம், அந்த ரூமும் இல்லை, இது எங்களுக்கு கொடுத்துட்டாங்க. இங்கே பாருங்கள், வியூ பாருங்கள், வேறு லெவலில் இல்லைங்க கைஸ். கண்டிப்பாங்க கொடைக்கானல். இப்போ மணி என்னன்னா, மணி 3 ஆகுதுங்க. 3 மணிக்கு லோ கிலோமீட்டர் எல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு போகிறோம். நாங்களும் வேறு லெவலில் இருக்குது. உன்ன போல மனு இல்லை மாமா போடு. கைஸ், கீழே ஒரு கேங் இருக்காங்க, அங்கே ஒரு டான்ஸ் போட்டுருக்காங்க. அவர் என்ன பண்ணிட்டுக்கிறான்னு பார்க்கலாம். அவர் ஃபோன் நோண்டிகிட்டு இருக்காரு. இல்லை, பாட்டு போட்டு கேட்டுருக்காரு. வியூ பாருங்கள், அவர் நிற்கிற இடமே வியூவே வேறங்க. இங்கே சாங்ஸ் ஓடுது, அவர் கையில் நின்று பேசிகிட்டு இருக்காரு. அங்கிருந்தே இருக்காங்க. மட்டும் விட்டு வேலைக்கு போகவே வெத்தலை கொடி இருக்கும் ஒயர் போல. அண்ணா மைக் எடுத்துட்டாரு, இப்போ மைக்கில் பாட போறாரு. எங்கே கட்டிக்கிட்டு இருக்காங்க. ஐயோ, சாக்லேட் வேணுமான? ஒரு ஃபால்ஸுக்கு வந்துங்க. இங்கேயும் அப்படியே ஜில்ஜின்னு அடிச்சுட்டு இருக்காங்க. அவங்க பாருங்க, ஃபால்ஸுக்கு நேராக அப்படியே கிராஸ் ஆகி போயிட்டுருக்காங்க. இங்கே ஒரு பக்கத்தில் ஒரு ஃபேமிலி செல்ஃபி எடுத்துகிட்டு இருக்காங்க. இப்போ குளிருதுங்க, நடுங்குதுங்க, என்னால் பேச முடியல. மணி 6 மணி ஆயிடுச்சு கரெக்டாக. இந்த ஃபால்ஸ் அப்படியே போயிட்டுருக்குங்க, சின்ன ஃபால்ஸாக போயிட்டுருக்குது.
போயிட்டுருக்கு. மேலே தான் ஹோட்டலில் சாப்பிட்டேங்க. அந்த ஹோட்டலில் தான் பாருங்கள், அங்கே தான் மேலே சாப்பிட்டோம். இங்கே டீ காஃபி எல்லாம் இருக்குது. ஃபால்ஸு அப்படியே நடக்கிற பாதையில் இருக்குது. அழகா சத்தம் கேட்குதா? அந்த சத்தம் கீழே போகலாமா? கீழே போனால் பார்ப்பீங்களா? பார்ப்போம். கெஞ்சிரனே கெஞ்சிரனே பாருங்க அந்த சத்தம். ரைஸ் இன்னைக்கு சாட்டர்டே நைட்டில் ஃபுட்டு வாங்கிட்டு ரூமுக்கு போயிட்டுருக்கோம். சுற்றி பார்த்துட்டு எல்லாம் கடை வீதியெல்லாம் ஃபுல் டிராஃபிக்குங்க. நாளைக்கெல்லாம் பயங்கர டிராஃபிக்காக இருக்கும். ஆடி 18க்கு ஃபுல்லாக கடை வீதி. கூட்டம் சொட்டர் தான். பூண்டு ஃபுல்லாக இருட்டாகுது. இங்கே மட்டும்தான் லைட் தெரியுது. வியூவில் ஃபுல்லாக கீழே எவ்வளோ கிராமம் தெரியுது. மலை முன்ன பார்க்கும்போது எதுவுமே தெரியல. எவ்வளோ வீடுக்குது கீழே. வீரா இன்னைக்கு மட்டும் தான் இருப்பீங்களா? இன்னைக்கு மட்டும் தான் இருப்போம். இந்த நேரம் பார்த்து மழை பெய்யுது போகுது. இவ்வளோ நேரம் மழை பெய்யல. கந்தா கதிர்வேலா கதிர்வேலா வேலா பாலாலா அவ வருவாளா கந்த இருக்கும் இடம் கந்த கோட்டம் என் காதல் இருக்கும் இடம் வடத்தோட்டம் கந்த இருக்கும் இடம் கந்த கோட்டம் என் காதலியே. ட்ரிப்பு வேறு லெவலில் என்ஜாய் பண்ணோம்.
என்ஜாய். எங்கேயும் சுற்றி பார்க்குறோமோ இல்லையோ அது உட்காந்து ஜாலியாக ஃபன் பண்ணிவிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு அப்படி இருந்து ட்ரிப்பு வேறு லெவலுங்க. கொடைக்கானலில் என்ஜாய் பண்ணிட்டு வந்துட்டோம். இன்னும் கொடைக்கானல் வந்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ரிப்பு என்ஜாய் பண்ணுங்க. சுற்றி எடுத்துகிட்டு இருக்கிறேன் வீடியோவை. 2 days கம்ப்ளீட் வீடியோ எடுத்தேன்னா என்னன்னு தெரில. எல்லாம் சின்ன சின்ன வீடியோ தான் போட்டு விட்ருக்கேன். கட் வீடியோ. நாங்கள் இப்போ டியூட்டி ஈவினிங், அப்போ எல்லோரும் சரி நேரமாக கிளம்பிட்டோம். ஈவினிங் தான் கிளம்பலாம்னு பிளான் பண்ணோம். நைட் டியூட்டி இருக்குது, அதனால் எல்லாமே ஒர்க்கு போகணும். கிளம்பிட்டோம். ஆனால் வேறு லெவலுங்க. சாட்டர்டே சண்டே பனி மூட்டமாக இருந்துச்சு. அந்த நாளில் நாங்கள் இருந்த இடத்துலையும் வேறு லெவல். டால்ஃபின் ஹவுஸ் போகிற ரூட்டில் இருந்துச்சு ரூமு. காண்டேஜ் எடுத்துருந்தோம். நல்லா இருந்துச்சு, என்ஜாய் பண்ணோம். வேறு லெவல். நீங்களும் கொடைக்கானல் விசிட் பண்ணி பாருங்கள். யாரும் போகாத இருந்தீங்கன்னா போயிட்டு வாங்க. கண்டிப்பாக நல்லா தான் இருக்குது. நான் கூட அது கொஞ்சம் சுமாராக இருக்கும் ஊட்டியோட ஊட்டி அளவுக்கு இருக்குது, பரவாயில்ல. வேறு ஊட்டியும் ஓகே, கொடைக்கானலும் ஓகே. ஏற்காடு நாங்கள் ஏற்காடு அடிக்கடி போவோம். இந்தாட்டி மாற்றி பார்த்தோம், கொடைக்கானல் ட்ரிப் அடித்தோம். வேறு லெவலுங்க. 2 நாளைக்கு சந்தோஷமாக இருந்தோம். டான்ஸ் பண்ணிக்கிட்டு அதிகமாக சுற்றி பார்க்கல. இருந்தாலும் நாங்கள் வந்து ரூம்லேயே ஹால்ட் ஆகி அங்கே இருக்கிற பண்ணியை என்ஜாய் பண்ணிவிட்டு இயற்கை சீனை என்ஜாய் பண்ணிக்கிட்டு. பாய். நீங்கள் வந்தீங்கன்னா கொடைக்கானல் என்ஜாய் பண்ணுங்கள். பாய். கொடைக்கானல் வந்தீங்கல்ல, உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லுங்கள், மக்களுக்கும் தெரியட்டும். செம்ம பிளேஸ், அருமையான பிளேஸ். பிளேஸ்க்கே போகலன்னு நீங்கள் அது எல்லாருக்கும் தெரியும். ரூம்லேயே தான் இருந்தீங்கன்னு சொல்கிறீங்க. ரூம்ல இருந்துட்டே பிளேஸ் எல்லாம் பார்த்தோம் இல்லையா? அப்படியா? வியூ பாயிண்ட் வியூ பண்ணது ரெசார்ட்டே பார்த்தீங்கன்னா நம்ம டாப் வியூவில் தான் பண்ணது. அது அதான் அது பேர் அதான் அதே தான். ஸோ அதனால வீக்கெண்ட் வேணா வந்துருங்க. கீழே இருந்து மேலே ஏறும்போது அவ்வளோ டிப்ரெஷனும் அவ்வளோ பிரச்சனையோட வந்தேன். இங்கே ஒரு நாள் ஸ்டே பண்ணோம்னா எல்லாம் கிளியர் ஆயிடுச்சு. ஆனால் மறுபடியும் வீட்டுக்கு போனால் மறுபடியும் வரும் பிரச்சனைங்களா? பிரச்சனை வரும். அப்போ டெய்லி வந்துட்டு போவீங்கிறீங்க. பிரச்சனைக்கு மேலே ஊட்டி கொடைக்கானல்லாம் போயிட்டு இருப்பீங்க. அப்படியே தான் போயிட்டே இருக்கோம். அதனால லைஃப் என்ஜாய் பண்ணுங்க. உங்களுக்கு வீக்கெண்டுன்னா சனி ஞாயிறு மேலே தான். ஏற்காடு, ஊட்டி, கொடைக்கானல் அப்படியே ட்ரிப்பாக இருப்பீங்க. ஆமாம் ஆமாம். உங்களுக்கு பிடிக்க முடியாது, ரொம்ப கஷ்டம். சரி. வேறு ஏதோ எக்ஸ்பீரியன்ஸு உங்கள் கருத்து கணிப்பு அவ்வளோதானா? அவ்வளோதான். சரி. தேங்க்யூ. அடுத்த கருத்து கணிப்பு உங்ககிட்ட வரலாமா? வண்டி ஓட்டுறவர்கிட்ட கோயில இருந்து போடுறாங்கப்பா. அந்த ஸ்பீக்கர் பாக்ஸ் எங்கப்பா? இப்பதான் அந்த பாட்டு பாடுறது. கருத்து கணிப்பு வண்டிக்காரர்கிட்ட அப்புறமேட்டு வரலாம். அடுத்தது ஓட்டு போகலாம். உங்கள் கருத்து கணிப்பு சொல்றீங்களா? முதல்ல உங்கள் கருத்து கணிப்பு சொல்லுங்கள். அடுத்தது ஒவ்வொருத்தர் தான். உங்கள் கருத்துக்கு நீங்கள் சொல்லுங்கள். கொடைக்கானல் வந்தீங்க, என்ன எக்ஸ்பீரியன்ஸ்? நம்ம ஏரியாவுக்கும் கொடைக்கானல் நிறைய டிஃபரன்ஸ் இருக்குங்க. நம்ம ஏரியாவுக்கு வந்து கொஞ்சம் என்ன பண்ணுங்க, கொடைக்கானல் எல்லாமே என்டர்டைன்மெண்ட் தாங்க. உங்கள் ஏரியா சொல்லவே சேலமா? இல்லை சேலம் மாவட்டம், நாமக்கல் மாவட்டங்க, ராசிபுரம். ஓகே. பட் அங்கே வந்து கொஞ்சம் ஒரு டைம் தான் இதாக இருக்கும். எல்லாமே என்டர்டைன்மெண்ட் தாங்க. செம்ம ஜாலியாக இருக்குது. ஹில்ஸ் ஏரியா சரியான இதாக இருக்குது. நம்ம டைம் இருக்கும்போது நம்ம ஏரியா வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். கொடைக்கானல் பார்க்குறப்போ நமக்கு இருக்கும். ஆனால் பட் என்ஜாய்மெண்ட், ஃபுல் என்ஜாய்மெண்ட்டு, நோ ப்ராப்ளம். மணி தான் முக்கியம். மணி இருந்தால் எல்லாம் என்ஜாய் பண்ணலாம். ஓகே. அவர் என்ஜாய்மெண்ட் அடுத்த அண்ணன்ட்டு கேட்கலாம். நான் உங்கள் கருத்து கணிப்பு சொல்லுங்க பார்க்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல சில்லுன்னு இருக்குது இடம். மழை விட்டு பெய்யுது, நல்லா இருக்குது. திடீர்னு வந்து மழை வருது, திடீர்னு நல்ல குளிராகுது, திடீர்னு மழை வருது. அதனால் வந்து மாறி வரனால நமக்கு வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது. ப்ளஸ் வந்து நம்ம கீழே டவர் இல்லாமல் இருக்கிறதுனால எந்த ஃபோன் கால்ஸ் இல்லை, ஒன்றும் இல்லை. நமக்கு ஃபோன் கால்ஸ் கிடைக்கிற இடத்துல நாம் இருக்கிறது இல்லை. இதனால வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த இடம் ஒரு எந்த ஸ்பெஷல் இல்லாமல் இருக்குது. பியூட்டிஃபுல்லான பார்த்தீங்கன்னா நல்ல பியூட்டிஃபுல்லான பிளேசஸ் இருக்குது. அதை பார்க்க போகலான்றப்ப நமக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு நண்பர்கள் நன்மை கூட வரவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கொலை போடுறதுனால நம்ம எதுவும் பார்க்க முடியாமல் போகுது. சூப்பராக இருக்குது. இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பயங்கரமாக இருக்குது. பட் இருந்தாலும் இது வரணும் ஒரு ஃபேமிலியோட இருக்கும், இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும். ஃபேமிலிக்கு ரொம்ப குதூகலமாக இருக்கும். அவருக்கு தான் ஃபேமிலி வந்தாவே டென்ஷன் ஆகுங்கிறாரு. அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் வேறு ஃபேமிலியெல்லாம் கொண்டு வருவார். ஃபேமிலி ட்ரிப் எல்லாம் போகிறதுக்கு ரொம்ப நல்ல இடம். ஓகே. ப்ளஸ் வந்து
கண்டிப்பாக ஃபேமிலி வந்து அவங்க ஒவ்வொரு டைம் கூட்டு காட்டணும் லைஃப்பில். ஒரு டைம் அவங்களுக்கும் ஞாபகம் இருக்கும். நான் மட்டும் சுற்றுலா அவங்களுக்கு இருக்கும். அவங்களே வந்து குழந்தைங்க ஒரு சின்ன கார் இல்லாமல் ஒரு பெரிய கார் எடுத்துகிட்டு வந்து 2 ஃபேமிலியாக இருந்தால் இன்னும் பெட்டராக இருக்கும். எங்கள் ஃபேமிலி அவங்க ஃபேமிலியாக அதுக்கு ஸ்பான்சர் பண்ணணும், நல்லா இருக்கும். எங்கள் கருப்பு திருப்பி ஸ்பான்சர் பண்ணுவாங்க உங்கள் மக்கள்லாம். இல்லை நம்ம எல்லாமே சேர்ந்து ஒரு நாள் ஒரு ஃபேமிலி டூர் என்ன அரேஞ்ச் பண்ணாங்க. 1 2 3 4 5 மெம்பர்ஸ் 5 ஃபேமிலிக்கு ஒரு வண்டி எடுத்துகிட்டு வந்தோம்னா நல்லா என்ஜாய் அந்த ட்ரிப் பண்ண பார்க்கறதுக்கு கண்டிப்பான வாய்ப்பு நல்லா இருக்கு. ஓகே, எல்லாரும் சந்தோஷம், நான் மட்டும் சந்தோஷமோட எல்லாரும் சந்தோஷம். வாங்க மக்களே. உங்கள் கருத்து கம்மியும் நல்லா தான் இருக்குது. ஆனால் வரல ஓகே, அது கண்டிப்பாக அது ட்ரிங்க் நாம சரக்கடிக்கிற சாவு கூட போகிறதில்ல. அது மாதிரி நாங்கள் பார்த்தீங்களா பாஸ் பண்ணிட்டீங்களா? இல்லை பாஸ் பண்ணுங்க, கேட்டுட்டு தான் இருக்கிறோம். ஓகே ஓகே, நன்றி. நல்ல ட்ரிப் இதுங்க. சூப்பர் சூப்பர். அப்படியே நம்மளும் கருத்து கணிப்பு சொல்லணும்னா என்ன கருத்து கணிப்பு சொல்கிறது தான் தெரியல. இவங்களும் எல்லாமே சொல்லி முடிச்சிட்டாங்க. நான் என்ன கருத்து கணிப்பு சொல்கிறது எனக்கு தெரியல. ஆனாலும் இருந்தாலும் எனக்கு கொடைக்கானல் ஃப்ரெண்ட்ஸோட என்ஜாய் பண்ணோம், நல்லா இருந்துச்சு. ஆனால் எந்த பிளேஸும் நான் சுற்றி தான் பார்க்கல. ரூம் போனோம், காட்டேஜ் புக் பண்ணி என்ஜாய் பண்ணோம். இதெல்லாம் அங்கேயும் உள்ள டான்ஸு பாடல் நிகழ்ச்சிலாம் நடந்துச்சு. அதெல்லாம் ஃபன் பண்ணிகிட்டு இருந்தோம். ஒரு மறக்க முடியாத மெமரிஸும் இருந்துருச்சு. எல்லாம் வேறு லெவலுங்க. 2 days மெமரிஸ் தான். அடுத்த ட்ரிப்பு எங்கே போகிறேன்னு தெரில. அந்த கருத்து நான் சொல்கிறேன். நீங்களும் கொடைக்கானல் வந்தேன்னா விசிட் பண்ணிங்க. அந்த காட்டேஜ் மறந்துடாதீங்க. அந்த காட்டேஜுக்கு நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள் ஒரு டைம் ஆச்சும். பாய் காய்ஸ், போய் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். நீங்கள் மெயினாக சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட். பாய்.